أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உயர் குணங்கள் பற்றியும் நற்குணங்கள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. அவர்கள் மக்களில் அனைவரையும் விட சிறந்தவராகவும் நேசத்திற்குரியவராகவும் இருந்தார்கள் என்று இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் மக்களிடையே ஒருவரை மற்றவரை விட சிறந்தவராக எடுத்துரைத்து வந்தோம். மற்றவரை விட எவர் சிறந்தவர் என்ற போட்டி இருந்தது. அச்சமயத்தில் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அனைவரையும் விட சிறந்தவராக இருந்தார்கள். பிறகு ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப், பிறகு ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர். ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை பார்த்து, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களில் அனைவரையும் விட சிறந்தவரே என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை புகழ்ந்த போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்றால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன். உமரை விட சிறந்த ஒருவர் மீது சூரியன் உதிக்கவில்லை என்று அன்னார் கூறினார்கள். அதாவது அன்னார் உடனடியாக தமது தன்னடக்கத்தை வெளிப்படுத்தியவாறு, நான் சிறந்தவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் உங்களை குறித்தும் நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சிறந்தவர் என்று கூற நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். அப்துல்லாஹ் பின் ஷஃபீக் அறிவிக்கிறார்கள், நான் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களிடம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக நேசத்திற்குரியவராக யார் இருந்தார்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று நான் கேட்டபோது ஹஸ்ரத் உமர் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று நான் கேட்டபோது ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று நான் கேட்டபோது அன்னார் மௌனமாக இருந்தார்கள். முஹம்மது பின் சீரீன் அறிவிக்கிறார்கள், எவர் ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஆகியோரை குறை கூறுகிறாரோ, அதாவது அவர்களிடம் குறை காண்கிறாரோ, அவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக கூறுவதை என்னால் நினைத்து பார்க்க இயலவில்லை. அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஆகியோரிடத்தில் குறை கண்ட பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக வாதிப்பது தவறாகும். ஏனென்றால் இவ்விருவரும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் ஆயிஸ் பின் அம்ரு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹஸ்ரத் சல்மான், ஹஸ்ரத் சுஹைப், ஹஸ்ரத் பிலால் ஆகியோர் சில மக்களிடையே அமர்ந்திருந்தார்கள். அப்போது அபூ சுஃபியான் வந்தார்கள். அதை கண்டு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் வாள்கள் அல்லாஹுடைய எதிரிகளின் கழுத்துகளுடன் இதுவரை தமது கணக்கை சரி செய்யவில்லை என்று கூறினார்கள். அதாவது சரியான முறையில் பழிவாங்கப்படவில்லை என்றார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், இதை கேட்ட ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், நீங்கள் குறைஷியர்களின் பெரும் தலைவர்களை இவ்வாறு கூறுகிறீர்களா என்று கேட்டார்கள். குறைஷியர்களின் தலைவர்களில் ஒருவராக அபூ சுஃபியான் அவர்களும் இருந்தார்கள். இவர்களிடம் நாம் பழிவாங்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தாமாகவே ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தாமாகவே ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். அன்னாரிடம் இவ்விஷயத்தை கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நீங்கள் ஒருவேளை அவர்களை, அதாவது சல்மான், சுஹைப், பிலால் ஆகியோரை கோபமடைய செய்து விட்டீர்கள். நீங்கள் அவர்களுக்கு கோபமூட்டி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய இறைவனையும் கோபமடைய செய்து விட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள்.
இதை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த மூவரிடம் வந்தார்கள். அவர்களை பார்த்து, அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களை கோபப்பட செய்து விட்டேன் என்றார்கள். மிகவும் வருத்தத்தை வெளிப்படுத்தும் தொனியில் கூறினார்கள். அதற்கு அவர்கள், அவ்வாறு ஒன்றும் இல்லை எங்களுடைய சகோதரரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இங்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் தன்னடக்கம் எந்த அளவு இருந்தது என்பதையும் நிரூபிக்க வேண்டியதுள்ளது. எந்த மக்களை அன்னார் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையும் செய்தார்களோ அந்த மக்களிடத்தில் வருகிறார்கள், அவர்களிடம் மன்னிப்பும் கேட்கிறார்கள். பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நேசம் மற்றும் கட்டுப்படுதலுடைய தரம் எந்த அளவு உயர்ந்ததாக இருந்தது என்றால், நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நீங்கள் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்று அன்னார் கூறவில்லைதான். ஆனால் உடனடியாக தாமாகவே சென்றார்கள், அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு விளக்க உரையில் எழுதப்பட்டுள்ளதாவது, இந்த சம்பவம் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது காஃபிர்களின் போர் படையுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு நடந்ததாகும். அப்போது அபு சுஃபியான் அவர்கள் முஸ்லீமாக ஆகியிருக்கவில்லை. அப்போதுதான் இவர்களை நாம் முன்பே ஏன் கொண்டிருக்கவில்லை என்று முஸ்லிம்கள் நினைத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. திருக்குரானை மனனம் செய்வது குறித்து ஹஜ்ரத் முஸ்லிம் மவுது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வரலாற்று சான்றை எடுத்துரைத்தவாறு கூறியிருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அபு உபைதா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹாஜிர் சஹாபிகளில் பின்வரும் நபர்கள் திருக்குரானை மனனம் செய்ததாக நிரூபணம் ஆகிறது. அபு பக்ர், உமர், உஸ்மான், அலி, தொல்ஹா, சாத், இப்னு மஸ்ஊத், ஹுசைஃபா, சாலிம், அபு ஹுரைரா, அப்துல்லா பின் சாயிப், அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ் ஆகியோர். பெண்களுள் ஆயிஷா, ஹஸ்ரத் ஹப்சா மற்றும் ஹஸ்ரத் உம்மு சல்மா ஆகியோர். இவர்களில் பெரும்பாலார் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளிலேயே திருக்குரானை மனனம் செய்து விட்டார்கள். சிலர் அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு மனனம் செய்தார்கள். சானியஸ் நைன் இருவருள் அந்த ஒருவர் தொடர்பாக ஹஸ்ரத் அபூபக்கர் அவருடைய அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நான் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குகையில் உடன் இருந்தபோது அன்னாரிடம், அவர்களில் யாராவது ஒருவர் தம் கால்களின் கீழே பார்த்தால், அதாவது காஃபிர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கீழே பார்த்தால் நம்மை கண்டிப்பாக கண்டுவிடுவார்கள் என்று கூறினேன். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, எந்த இருவருடன் மூன்றாமவராக இறைவன் இருக்கிறானோ அவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இது புகாரி உடைய அறிவிப்பாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் உயர்ந்த குணம் மற்றும் சிறப்பான பண்புகளில் இருந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், ஹிஜ்ரத் பயணத்தில் தோழமைக்காக அன்னார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். படைப்பினங்களில் அனைவரையும் விட சிறந்தவராகிய ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஷ்டங்களின் போது அன்னார் உடன் இருந்தார்கள். மேலும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் சோதனைகளின் ஆரம்பத்தில் இருந்தே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான நேசத்திற்குரியவராக ஆக்கப்பட்டு இருந்தார்கள், அதாவது சிறப்பான நண்பராக ஆக்கப்பட்டிருந்தார்கள். இதன் மூலமாக நேசத்திற்குரிய இறைவனுடன் அன்னாருக்கு சிறப்பான தொடர்பு நிரூபணமாக வேண்டும் என்பதற்காக. இதில் இருந்த ரகசியம் என்னவென்றால், சித்திகே அக்பர் அவர்கள் சஹாபிகளில் அதிக துணி உள்ளவராகவும் இரையச்சம் கொண்டவராகவும் அனைவரையும் விட அதிகமாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசராகவும் வீரராகவும் இருந்ததை அல்லாஹ் நன்கு அறிந்திருந்தான். மேலும் உலகின் தலைவராகிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தில் அன்னார் அர்ப்பணமாகி இருந்தார்கள். அன்னார், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஆரம்பம் முதலேயே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தார்கள். மேலும் அன்னாருடைய முக்கிய விவகாரங்களை கவனித்து வந்தார்கள். ஆகவே அல்லாஹ் துன்ப நேரத்திலும் கஷ்டமான சூழ்நிலையிலும் தமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் மூலமாக ஆறுதலை வழங்கினான். மேலும் அஸ்ஸித்தீக் எனும் பெயராலும் ஈருலக நபியின் நெருக்கத்தாலும் சிறப்பித்தான். மேலும் அல்லாஹ் அன்னாருக்கு சானியஸ்னேன் இருவருள் அந்த ஒருவர் என்ற பெருமை மிகு பட்டப்பெயரை அருளினான். மேலும் தமது மிகவும் சிறப்பிற்குரிய அடியார்களை சார்ந்தவராக அன்னாரை ஆக்கினான். முஸ்லிம் அல்லாத எழுத்தாளர்களும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். அல்ஜீரியாவை சார்ந்த 20ஆம் நூற்றாண்டின் ஓர் எழுத்தாளர் ஆந்திரே செர்வேயர் என்பவர் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். அபூபக்கர் அவர்களின் இயல்பு எளிமையானதாக இருந்தது. நினைத்து பார்க்க முடியாத மேன்மை இருந்த போதிலும் அவர்கள் ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணித்த போது தமக்கு பின்னால் ஒரு தேய்ந்து போன உடை ஒன்றையும் ஓர் அடிமையையும் ஓர் ஒட்டகத்தையும் விட்டு சென்றிருந்தார்கள். அவர்கள் மதீனாவாசிகளின் உள்ளங்களில் உண்மையாகவே ஆட்சி செய்து வந்தார்கள். அவர்களிடம் காணப்பட்ட மிக பெரும் சிறப்பம்சம் என்னவென்றால்,
அது ஆற்றலும் உறுதியான தன்மையும் ஆகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்பம்சங்களின் மூலமாக வெற்றி பெற்றாரோ, அன்னாருடைய எதிரிகளை எது வெற்றி கொள்ள செய்ததோ அந்த சிறப்பம்சம் அபூ பக்ர் அவர்களிடம் காணப்பட்டது. அந்த சிறப்பம்சம் என்னவென்றால் தடுமாறாத நம்பிக்கையும் உறுதியான நம்பிக்கையும் ஆகும். அபூ பக்ர் அவர்கள் சரியான இடத்தில் சரியான நபராக திகழ்ந்தார்கள். எல்லா புறமும் கிளர்ச்சி பரவி கிடந்த நேரத்தில் ஒரு வயோதிகரும் நல்ல பண்புகளை கொண்டவருமான அவர் தமது செயல் திட்டத்தை நிலைநாட்டினார். அன்னார் தன்னுடைய நம்பிக்கையான மற்றும் தடுமாற்றம் அடையாத உறுதியான எண்ணத்தை கொண்டு ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியை மீண்டும் புதிதாக ஆரம்பித்தார்கள். பிறகு ஒரு பிரிட்டன் எழுத்தாளர் ஜே சாண்டர்ஸ் என்பவர் எழுதுகிறார், முதல் கலீஃபாவின் நினைவு முஸ்லிம்களிடத்தில் எவ்வாறான ஒரு மனித உருவமாக நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கிறது என்றால், அன்னார் முழுமையான விசுவாசியாகவும் பரிவு மற்றும் கருணையின் முழு உருவமாகவும் திகழ்ந்தார்கள். கடுமையிலும் கடுமையான புயலும் கூட அன்னாருடைய நிரந்தரமான பொறுமையான இயல்பை அசைக்க முடியாததாக இருந்தது. அவர்களின் ஆட்சி காலம் சுருக்கமாக இருந்த போதிலும் அதில் கிடைத்த வெற்றிகள் மகத்தான வெற்றிகளாக இருந்தன. அவருடைய நிதானமான இயல்பு, உறுதித்தன்மை, மன உறுதி ஆகியவை முர்த்ததுகளின் மீது ஆட்கொண்டு அரேபிய சமுதாயத்தை மீண்டும் இஸ்லாத்தின் வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டது. சிரியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அன்னாருடைய திடமான உறுதி அரேபிய உலகின் ஆட்சிக்கான அடிக்கல்லை வைத்துவிட்டது. பிறகு ஒரு ஆங்கில எழுத்தாளர் H.G. வேல்ஸ் என்பவர் எழுதுகிறார், இஸ்லாமிய ஆட்சியின் உண்மையான அடித்தளத்தை அமைத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக அபூபக்கர் ஆக இருந்தார்கள். அவர்கள் அன்னாருடைய நண்பராகவும் உதவியாளராகவும் திகழ்ந்தார்கள். இந்த எழுத்தாளர் இங்கு மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் அவர் தொடர்ந்து எழுதுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுமாற்றம் அடையும் குணம் இருந்த போதிலும் அவர்கள் ஆரம்பகால இஸ்லாத்தினுடைய மூளையாகவும் வடிவமாகவும் திகழ்ந்தார்கள். நவுதுபில்லா. ஆனால் அபூபக்கர் அவர்கள் அதை செய்து முடிப்பவராகவும் உறுதித்தன்மை உடையவராகவும் திகழ்ந்தார்கள். எப்பொழுதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுமாற்றம் அடைவாரோ அப்பொழுதெல்லாம் அபூபக்கர் அன்னாரை ஊக்குவிப்பவராக ஆகிவிடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இவ்விஷயங்கள் அவருடைய வீணான பேச்சுக்களும் எழுத்துக்களும் ஆகும். அதில் எவ்வித உண்மையும் கிடையாது. ஆனால் அடுத்து அவர் எழுதக்கூடிய சரியான விஷயம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அபூபக்கர் அவர்கள் அன்னாருடைய கலீஃபாவாகவும் பிரதிநிதியாகவும் ஆனார்கள். மலைகளை அசைத்து விடக்கூடிய நம்பிக்கையுடன் அவர்கள் மிகவும் பணிவுடனும் புரிதலுடனும் 3000 அல்லது 4000 அரேபியர்களை கொண்ட சிறு சிறு படைகளுடன் முழு உலகையும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியதாகவும் கீழ்ப்படியக்கூடியதாகவும் ஆக்கக்கூடிய பணியை ஆரம்பித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று எழுத்தாளர் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் சில சிறப்புகளை எடுத்துரைத்துள்ளார்கள். அவை சந்தேகத்திற்கிடமின்றி அன்னாரிடம் காணப்பட்டன. ஆனால் இம்மக்கள் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான உயரிய நபித்துவ அந்தஸ்தின் உண்மையை புரியக்கூடியவர்களாகவும் அறியக்கூடியவர்களாகவும் இல்லாததன் காரணமாக ஹஸரத் அபூபக்கர் மற்றும் ஹஸரத் உமர் ஆகியோரை புகழ்வதில் எந்த அளவு மிகைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது எவ்வகையிலும் சரியானதாக இல்லை. ஹஸரத் உமராக இருந்தாலும் சரி அல்லது ஹஸரத் அபூபக்கராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் தமது தலைவரும் பின்பற்ற தகுந்தவருமான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விசுவாசிகளாகவும் முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாகவும் நேசர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்கள் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூளையாக திகழவில்லை. மாறாக தொண்டாற்றக்கூடிய வகையில் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் கைகளாகவும் கால்களாகவும் ஆகியிருந்தார்கள். அவ்வாறே இஸ்லாமிய மார்க்கம் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூளையினுடைய பெயரோ அல்லது வேலையினுடைய பெயரோ கிடையாது. அந்த எழுத்தாளர் இஸ்லாத்தினுடைய மூளை ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க இறை வழிகாட்டலுக்கிணங்க இறை வகையின் விளைவாக ஒரு முழுமையான பூரணமான ஷரியத்து மற்றும் மார்க்கத்தின் பெயராக இஸ்லாம் இருந்தது. ஏதேனும் பதட்டத்தின் போதோ அல்லது தடுமாற்றத்தின் போதோ ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருந்தார்கள் என்பதும் சரியானதன்று. மாறாக முதல் விஷயம் என்னவென்றால், மக்களில் அனைவரையும் விட தைரியசாலியான வீரமுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்க்கையிலும் எந்த ஒரு பதட்டத்தையோ அல்லது தடுமாற்றத்தையோ நாம் காண இயலாது. ஏதேனும் ஒரு கஷ்ட நிலை வந்திருந்தாலும் கூட ஆற்றல் படைத்த வல்லமையுள்ள இறைவன் அன்னாருக்கு ஆறுதல் அளிப்பவனாக ஆகிக் கொண்டிருந்தான். அபூபக்கர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடியவராக ஆகிக் கொண்டிருந்தார் என்று எழுத்தாளர் எழுதியிருப்பது முற்றிலும் தலைகீழான விஷயமாக இருக்கின்றது. இதற்கு நேர்மாறான நிலையைத்தான் நாம் கண்டுள்ளோம்.
ஹஜரத் அபூபக்கர் அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் துயரமோ அல்லது பதட்டமோ வந்திருந்தாலும் கூட அப்போது கூட ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவோராக இருந்து வந்தார்கள். உதாரணமாக ஹிஜ்ரத்தின் போது ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் கடும் கவலை கொண்டார்கள், பதட்டம் அடைந்தார்கள். இந்த பதட்டம் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தின் காரணமாக அன்னாருக்காகவே இருந்தது. ஆனால் ஹஜரத் அபூபக்கர் அவர்களின் பதட்டத்தின் போது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடியவராக இருந்தார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் அவர்களிடம் லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கரை நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். இந்த விஷயம் முன்பும் கூறப்பட்டது. இந்த பதட்டம் ஏற்பட்ட போது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வழங்கினார்கள் என்று அபூபக்கர் அவர்களை இதை எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த ஒரு சம்பவமே ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திடமான நம்பிக்கை மற்றும் அன்னார் அல்லாஹ்வின் சிறப்பான நபி என்பதற்கு தெளிவான சான்றாக உள்ளது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவு குருடர்கள் உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு கட்டாயத்திற்குள்ளாகும் போது இடையிடையே ஏதேனும் அசுத்தத்தையும் கலப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். பிறகு இன்னொரு பிரிட்டன் எழுத்தாளர் T.W. ஆர்னல்ட் என்பவர் கூறுகிறார், அந்த அபூபக்கர் ஒரு செல்வ செழிப்புள்ள வியாபாரியாக இருந்தார்கள். உயர்ந்த குணநலன்களின் காரணமாக தமது அறிவு கூர்மை மற்றும் தகுதியின் அடிப்படையிலும் அவர்களுடைய ஊரார் அவர்களுக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தமது செல்வத்தை முஸ்லிம் அடிமைகளை வாங்குவதில் செலவு செய்தார்கள். அந்த அடிமைகள் தமது எஜமானர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையின் மீது ஈமான் கொண்டதன் காரணமாக காஃபிர்கள் அவர்களை துன்புறுத்தி வந்தனர். பிறகு ஸ்காட்லாந்தின் ஓர் எழுத்தாளரும் பிரிட்டன் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களினுடைய லெப்டினன்ட் கவர்னருமாக திகழ்ந்த சர் வில்லியம் முயிர் என்பவர் எழுதுகிறார், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஆட்சி காலம் குறுகியதாக இருந்தது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் அவர்களை விட வேறு எந்த நபருக்கும் இஸ்லாம் அதிக கடமைப்பட்டதாக இருக்கவில்லை. அதாவது முஹம்மது அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் அவர்களை விட அதிகமாக இஸ்லாத்திற்கு வேறு எவரும் தொண்டாற்றவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் நல்லொழுக்கங்கள் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், பெரும் வல்லமை வாய்ந்த அரசர்கள் அபூபக்கர், உமர் ஆகியோர் மட்டுமின்றி அபூ ஹுரைரா அவர்களின் பெயரை உச்சரித்துவிட்டு ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுவது உண்மையில்லையா என்ன? அந்தோ அவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அந்த அரசர்கள் விரும்பியிருக்கிறார்கள். அபூபக்கர், உமர் மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் ஏழ்மையான வாழ்வை கழித்து சிறிது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று யாராவது கூற முடியுமா என்ன? சந்தேகத்துக்கிடமின்றி அவர்கள் உலக ரீதியாக தம்மீது ஒரு மரணத்தை ஒப்புக்கொண்டு விட்டனர். ஆனால் அந்த மரணம் அவர்களின் வாழ்வாக நிரூபணமானது. இப்பொழுது எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அழிக்க இயலாது. அவர்கள் கியாமத் வரையிலும் உயிருடன் இருப்பார்கள். பிறகு கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் தற்செயலாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பிறந்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் அல்லாஹ் அன்னாரை அபூபக்கராக ஆக்கியிருக்கவில்லை. உமர் அவர்கள் தற்செயலாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பிறந்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் அல்லாஹ் அன்னாருக்கு உமருக்கான அந்தஸ்தை கொடுத்திருக்கவில்லை. உஸ்மான் மற்றும் அலி ஆகியோர் தற்செயலாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன்களாக ஆகும் அந்தஸ்தை பெற்றுவிட்டார்கள் என்பதற்காக மட்டும் இறைவன் அவர்களுக்கு உஸ்மான் மற்றும் அலி ஆகியோருக்கான அந்தஸ்தை வழங்கியிருக்கவில்லை. தல்ஹா மற்றும் ஜுபைர் ஆகியோர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக மட்டுமோ அல்லது அன்னாருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக மட்டுமோ அல்லது அவர்கள் அன்னாருடைய காலகட்டத்தில் பிறந்து விட்டிருந்தார்கள் என்பதற்காக மட்டுமோ இறைவன் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கியிருக்கவில்லை. மாறாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தமது தியாகங்களை எவ்வாறான உயரிய அந்தஸ்திற்கு கொண்டு சேர்த்து விட்டார்கள் என்றால் அதைவிட அதிகமாக மனிதன் சிந்தித்து கூட பார்க்க இயலாது. ஆகவே இந்த தியாகங்கள் தான் மனிதனுக்கு அந்தஸ்தை வழங்குகின்றன. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நம்முடைய உள்ளங்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்துணை கண்ணியம் உள்ளது. இந்த கண்ணியம் அவர்களுடைய சந்ததிகளின் காரணமாக ஏற்பட்டது என்று யாராவது கூற முடியுமா என்ன? ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் வம்சம் எதுவரை சென்றது என்பதை கூட நம்மில் அநேக நபர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அவர்களின் வம்சாவளி தொடர்பான விஷயங்கள் கூட பாதுகாப்பாக இல்லை. இன்று பலர் தம்மை தாமே ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் சந்ததி என்று வெளிப்படுத்திக் கொண்டு தம்மை சித்தீகி என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் உள்ளதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களிடம்
யாராவது ஒருவர் சென்று, நிச்சயமாக நீங்கள் சித்தீக்கியா, உங்களுடைய வம்சாவளி தொடர் ஹசரத் அபூபக்கர் அவர்களை சென்றடைகிறதா என்று நீங்கள் சத்தியம் செய்து சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் சத்தியம் செய்து விட்டாலும் கூட அவர்கள் பொய் சொல்கிறார்கள், அவர்கள் ஈமான் அற்றவர்கள் என்று நாம் கூறிவிடுவோம். அதற்கான காரணம் என்னவென்றால், இன்று யாராவது ஒருவர் தம்மை தாமே சரியான முறையில் அன்னாருடைய வம்சம் என்று எடுத்து கூறும் அளவுக்கு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் சந்ததிகளின் நிலைகள் தொடர்பான விஷயங்கள் பாதுகாப்பாக இல்லை என்பதுதான் காரணமாகும். ஆகவே ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் சந்ததிகளுடைய பணி மகத்துவமிக்கதாக இருந்தது என்பதற்காக நாம் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. ஹஸ்ரத் உமர் அவர்களின் சந்ததி மிகவும் மேலான பணிகளை செய்தார்கள் என்பதற்காக ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கவில்லை. ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களின் சந்ததி சிறப்பான பணிகளை செய்து வருகிறார்கள் என்பதற்காக நாம் அன்னாருக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. ஹஸ்ரத் அலி அவர்களின் சந்ததியிடத்தில் குறிப்பான சிறப்பம்சங்கள் உள்ளன என்பதற்காக நாம் அன்னாருக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. ஹஸ்ரத் அலி அவர்களின் வம்சாவளியோ இப்பொழுது வரை தொடர்கிறது. அன்னாருடைய வம்சாவளி இப்பொழுது வரை நிலை பெற்றுள்ளது என்பதற்காக நாம் அன்னாருக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. அது மட்டுமின்றி எத்தனை சஹாபிகள் இருந்தார்களோ அவர்களில் ஒருவர் கூட அவர்களின் சந்ததிகளின் காரணமாக நினைவு கூறப்படுவதில்லை. ஆகவே உண்மை என்னவென்றால், நாம் அவர்களின் தனிப்பட்ட தியாகங்களின் காரணமாக அவர்களை நினைவு கூறுகிறோம், அவர்களுக்கு கண்ணியம் வழங்குகின்றோம். பிறகு ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை பாருங்கள், அன்னார் மக்காவை சார்ந்த ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி இருக்காவிட்டால் மக்காவின் வரலாறு எழுதப்பட்டிருக்கும் என்றால் அபூபக்கர் அரேபியாவின் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய வியாபாரி என்று மட்டும்தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணமாக அபூபக்கர் அவர்களுக்கு எவ்வாறான அந்தஸ்து கிடைத்துள்ளது என்றால், இன்று முழு உலகமும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அன்னாருடைய பெயரை உச்சரிக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை முஸ்லிம்கள் தம்முடைய கலீஃபாவாகவும் அரசராகவும் ஆக்கி கொண்ட போது மக்காவிலும் இந்த செய்தி சென்றடைந்தது. ஒரு சபையில் பலர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடையே ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் தந்தை அபு கஹாஃபா அவர்களும் இருந்தார்கள். அபூபக்கரின் கையில் மக்கள் பைய செய்து விட்டார்கள் என்று அவர் கேள்விப்பட்ட போது இவ்விஷயத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. செய்தியை கொண்டு வந்த நபரிடம், நீங்கள் எந்த அபூபக்கரை பற்றி கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர், உங்களுடைய மகன் அபூபக்கரை பற்றி தான் நான் கூறுகிறேன் என்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் தந்தை அபு கஹாஃபா அவர்கள் அரேபியாவின் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை எடுத்துரைத்து, அவர்களும் அபூபக்கரிடம் பைய செய்து விட்டார்களா என்று கேட்டார். இவர்கள் பெரும் பெரும் கோத்திரங்கள் ஆயிற்று, அவர்களும் அபூபக்கரிடம் பைய செய்து விட்டார்களா என்று ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை எடுத்துரைத்து கேட்டார்கள். அனைவரும் ஒரு மனதாக அபூபக்கரை கலீஃபாவாகவும் அரசராகவும் ஆக்கி கொண்டார்கள் என்று அந்த நபர் கூறிய போது அபு கஹாஃபா அவர்கள் தன்னையும் அறியாமல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினார். அதாவது, இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உண்மையான தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர் நீண்ட காலம் முன்பே முஸ்லீமாக ஆகியிருந்தார். அபு கஹாஃபா அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகோ அல்லது ஒருவேளை அதற்கு முன்போ முஸ்லிமாக ஆகியிருந்தார். அவர் தற்போது கலிமாவை கூறியதற்கான காரணம், மீண்டும் ஒரு முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், அபூபக்கர் அவர்கள் கலீஃபாவாக ஆனபோது அவருடைய கண்கள் திறந்து விட்டன. என்னுடைய மகனுடைய கையில் முழு அரபும் ஒன்றுபடும் அளவுக்கு எனது மகனுக்கு இந்த அந்தஸ்தும் இல்லை, இது இஸ்லாத்தின் உண்மைக்கான ஒரு மகத்துவமிக்க சான்று ஆகும் என்பதை அவர்கள் புரிந்து விட்டார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை பாருங்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது மக்கள் அவர்களை பார்த்து, மக்காவின் ஒரு தலைவர் இருந்தார், இப்பொழுது அவர் இழிவடைந்து விட்டார் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு முன்பு 200 அல்லது 300 நபர்கள் அன்னாருடைய பெயரை கண்ணியத்தோடு நினைவு கூர்ந்து இருப்பார்கள் என்பதை தவிர அதிகமாக வேறு எந்த கண்ணியத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இஸ்லாத்தின் அருளால் அல்லாஹ் அன்னாருக்கு ஹிலாஃபத் மற்றும் மன்னராட்சியின் அருளை வழங்கினான். மேலும் உலகம் முழுவதிலும் நிரந்தரமான கண்ணியத்தையும் வீழ்ச்சி அடையாத புகழின் எஜமானராகவும் அன்னாரை ஆக்கினான். ஒரு கோத்திரத்தின் தலைமைத்துவம் எங்கே, அனைத்து முஸ்லிம்களுடைய கலீஃபாவாகவும் அரபு நாடுகளின் அரசராகவும் ஆவது எங்கே? அன்னார் ஈரான் மற்றும் ரோம் போன்ற நாடுகளுடன் மோதி அவர்களை பணிய வைத்தார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள்,
மன்னராட்சி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதங்களில் மட்டுமின்றி அன்னாருடைய தொண்டர்களின் பாதங்களிலும் வந்து விழுந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னராட்சி கிடைத்திராத காலத்திலும் அன்னார் அதற்கு ஆசைப்பட்டதில்லை. அன்னாருக்கு மன்னராட்சி கிடைத்து விட்டிருந்த காலகட்டத்திலும் அன்னார் அதற்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் மன்னராட்சிக்கு ஆசைப்பட்டதில்லை. ஹஜ்ரத் உமர் அவர்களும் மன்னராட்சிக்கு ஆசைப்பட்டதில்லை. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களும் மன்னராட்சிக்கு ஆசைப்பட்டதில்லை. ஹஜ்ரத் அலி அவர்களும் மன்னராட்சிக்கு ஆசைப்பட்டதில்லை. எந்த அளவுக்கென்றால் அவர்களிடத்தில் மன்னராட்சியின் எந்த தடயமும் கூட தென்படவில்லை. ஆனால் அவர்கள் உலகில் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க அரசர்களாக திகழ்ந்தார்கள் என்றால் வரலாற்றில் அவர்களுக்கு நிகரான உதாரணத்தை நாம் காண இயலாது. அவர்களின் இயல்பு எந்த அளவு எளிமையானதாக இருந்தன என்றால், அவர்களின் சந்திப்புகள் எந்த அளவு சாதாரணமானதாக இருந்தன என்றால், அவர்களிடத்தில் தன்னடக்கம் எந்த அளவு காணப்பட்டது என்றால், வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்கள் அரசர்களா என்பதை கூட அறிய முடியாது. அவர்களில் ஒருவர் கூட என்னுடைய ஆட்சி என்றோ நான் அரசன் என்றோ கூறியது கிடையாது. அவர்களில் ஒருவர் கூட தமது அரசாட்சியை வெளிப்படுத்துவதை விரும்பியது கிடையாது. அவர்கள் அதற்கு ஒருபோதும் ஆசைப்பட்டதும் கிடையாது. உண்மை என்னவென்றால், எவர்கள் இறைவனுக்காக ஆகிவிடுகிறார்களோ உலகம் தாமாகவே அவர்களின் பாதங்களில் வந்து விழுந்து விடுகின்றன. அரசாட்சிகளின் மூலமாக அவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எவர்கள் இறைவனுக்காக ஆகிவிடுகிறார்களோ அவர்களின் அடிமைத்துவத்தில் கண்ணியம் கிடைப்பதாக அரசாட்சிகள் நினைக்கின்றன. பிறகு இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், அபூபக்கர் அவர்கள் மன்னராக ஆகிவிட்டார்கள். ஆனால் அவருடைய தந்தையோ அவர் அரசராக ஆவது சாத்தியமில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அன்னாருக்கு அரசாட்சியை இறைவன் சார்பாக அன்னாருக்கு கிடைத்திருந்தது. இதற்கு நேர் எதிரே நாம் பார்க்கும்போது தைமூரும் ஒரு பெரிய அரசராக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய உலக திட்டங்களின் காரணமாக அரசராக ஆகியிருந்தார். நெப்போலியனும் பெரும் அரசராக இருந்தார். ஆனால் அவர் தனது முயற்சி மற்றும் உலக திட்டங்களின் காரணமாக அரசராக ஆகியிருந்தார். நாதிர் ஷாவும் பெரிய அரசராக இருந்தார். ஆனால் அவருக்கும் கூட அவருடைய தனிப்பட்ட முயற்சி, உழைப்பு மற்றும் உலக திட்டங்களின் காரணமாக அந்த அரசாட்சி கிடைத்திருந்தது. ஆகவே அரசாட்சி எல்லோருக்கும் கிடைத்தது. ஆனால் தைமூருக்கு மனிதர்களின் காரணமாக அரசாட்சி கிடைத்தது. ஆனால் அபூபக்கர் அவர்களுக்கு இறைவன் சார்பாக கிடைத்தது. நெப்போலியனுக்கு உலக திட்டங்களினால் அரசாட்சி கிடைத்தது. ஆனால் ஹசரத் உமர் அவர்களுக்கு இறைவன் சார்பாக அரசாட்சி கிடைத்தது என்று நாம் கூறுகிறோம். செங்கிஸ்கானுக்கு உலக வழிமுறைகளின் காரணமாக அரசாட்சி கிடைத்தது. ஆனால் ஹசரத் உஸ்மான் அவர்களுக்கு இறைவன் அரசாட்சியை கொடுத்தான் என்று நாம் கூறுகிறோம். நாதிர் ஷா உலக திட்டங்களினால் அரசராக ஆனார். ஆனால் ஹசரத் அலி அவர்களுக்கு இறைவன் அரசாட்சியை வழங்கினான் என்று நாம் கூறுவோம். ஆகவே அரசாட்சி அனைவருக்கும் கிடைத்தது. உலக மன்னர்களின் கம்பீரமும் ஆளுமையும் இருந்தது. அவர்களின் சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதே போன்று கலிஃபாக்களின் சட்டமும் இருந்தது. உலக மன்னர்களின் சட்டமோ அபூபக்கர், உமர், உஸ்மான் மற்றும் அலி ஆகியோரை விட அதிகமாக நடைமுறையில் இருந்தது. ஆனால் இந்த நால்வர் இறைவன் சார்பாக அரசர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். உலக அரசர்களோ மனிதர்கள் மூலமாக அரசர்களாக ஆனார்கள். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாவின் அருளை குறித்து எடுத்துரைக்கும் போது, எவர் முக்கிய வேலைக்கு முன்பாக பிஸ்மில்லா என்று கூறுவதில்லையோ அவருக்கு பிஸ்மில்லாவுடைய அருள் கிடைப்பதில்லை என்று கூறினார்கள். இதன் பொருளாவது அவர் தனது நோக்கத்தில் தோல்வி அடைந்து விடுவார் என்பது கிடையாது. மாறாக அந்த நோக்கம் அவருக்கு இறைவன் சார்பாக கிடைக்காது என்பதாகும். இறைவன் சார்பாக கிடைக்கக்கூடிய அரசாட்சி அபூபக்கர், உமர், உஸ்மான் மற்றும் அலி ஆகியோருக்கு கிடைத்தது. இவர்களை தவிர மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. மற்றவர்களுக்கு கிடைத்த ஆட்சிகள் ஷைத்தான் சார்பாக கிடைத்தன அல்லது மனிதர்கள் சார்பாக கிடைத்தன. ஏனென்றால் லெனின், ஸ்டாலின் மற்றும் மாலின்கோவ் ஆகியோர் பிஸ்மில்லா கூறவில்லைதான். ஆனால் அவர்களுக்கும் அரசாட்சி கிடைத்தது. ரூஸ்வெல்ட், ட்ரூமேன் மற்றும் ஐசன்ஹாவர் ஆகியோரும் பிஸ்மில்லா கூறவில்லைதான். ஆனால் அவர்களுக்கும் அரசாட்சி கிடைத்தது. அவர்கள் பிஸ்மில்லாவை பற்றி கூட அறிந்திருக்க மாட்டார்கள். பிஸ்மில்லா பற்றி எந்த கண்ணியம் அவருடைய உள்ளங்களில் கிடையாது. பிஸ்மில்லா கூறாமல் அருள் கிடைக்காது என்று ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதன் பொருள் இறைவன் சார்பாக அவருக்கு ஒன்றும் கிடைக்காது என்பதே ஆகும். எவர் ஒவ்வொரு முக்கிய வேலைக்கு முன்பும் பிஸ்மில்லா ஓதுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் இறைவன் சார்பாக கிடைக்கின்றது. இறைவன் சார்பாக கிடைக்கின்ற அருள் அதிக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறதா அல்லது அடியார்கள் சார்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதிக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள முடியும். மனித திட்டங்களால் பெறப்பட்ட அரசாட்சிகள் முடிந்து போகக்கூடிய சாத்தியமும் உள்ளது. ஆனால் இறைவன் சார்பாக வழங்கப்படுகின்ற அரசாட்சி முடிவுறாது.
அந்த பரிதாபம். இந்த நுட்பமான கருத்து முஸ்லிம்களுக்கும் புரிய வேண்டுமே. அவர்கள் பிஸ்மில்லாவை ஓதினாலும் அது வெளிப்படையான முறையில் நாவளவில் கூறப்படுவதாக தெரிகிறது, உள்ளத்தால் இல்லை. பிறகு ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், யஸீதும் ஓர் அரசனாக இருந்தான். அவனுக்கு எந்த அளவு ஆணவம் இருந்தது என பாருங்கள். தனது ஆற்றலை அவன் எந்த அளவு பறைசாற்றினான் என பாருங்கள். அவன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை அழித்தான். வெளிப்படையில் அவன் தன்னைத்தானே முஸ்லிம் என்றும் கூறிக்கொண்டான். அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததிகளை கொன்றான். அவனுடைய தலை குனிந்ததில்லை. மிகவும் கர்வத்துடன் வாழ்ந்து வந்தான். எனக்கு முன்னால் யாராலும் பேச முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஹஸரத் அபூபக்கர் அவர்களும் அரசராக ஆனார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பணிவு இருந்தது, தன்னடக்கம் இருந்தது. இறைவன் என்னை மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக நியமித்துள்ளான். தொண்டாற்றுவதற்கு எந்த அளவு எனக்கு அவகாசம் கிடைக்குமோ அது இறைவனுடைய பேருபகாரமாகும் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் யஸீது கூறியது என்னவென்றால், எனக்கு என் தந்தையிடமிருந்து அரசாட்சி கிடைத்துள்ளது. நான் யாரை விரும்புகிறேனோ அவரை கொன்று விடுவேன், யாரை விரும்புகிறேனோ அவரை உயிரோடு வைத்திருப்பேன் என்றான். வெளிப்படையாக பார்க்கும்போது யஸீது தனது அரசாட்சியில் ஹஸரத் அபூபக்கர் அவர்களை விடவும் மேலோங்கியதாக தெரிகிறான். தான் அரச குடும்பத்தை சார்ந்தவன் என்றும் எனக்கு முன்னால் பேசுவதற்கு யாருக்கும் ஆற்றல் இல்லை என்றும் அவன் கூறி வந்தான். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் அவர்களோ, நான் அரசனாக ஆவதற்கு எனக்கு என்ன தகுதி இருந்தது? எனக்கு எவையெல்லாம் கிடைத்ததோ அவற்றை இறைவன் தான் கொடுத்தான். எனது ஆற்றலினால் என்னால் அரசனாக ஆகியிருக்க முடியாது. நான் ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்யக்கூடியவனாவேன். நான் ஏழைக்கும் தொண்டனாவேன், செல்வந்தருக்கும் தொண்டனாவேன். என்னிடமிருந்து ஏதேனும் பிழை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுதே என்னிடம் இருந்து அதற்காக பழிவாங்கிக் கொள்ளுங்கள். கியாமத் நாளன்று என்னை வீணாக்கி விடாதீர்கள் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். இதை கேட்கக்கூடிய ஒருவர், இது என்ன விஷயம், இவருக்கு ஒரு சாதாரண தலைவருக்குரிய தகுதி கூட இல்லையே என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்களை குறித்து நினைக்கலாம். ஆனால் அந்த நபர் யஸீதுடைய பேச்சை கேட்கும்போது இது கைசர் மற்றும் கிஸ்ரா ஆகியோரை போன்ற பேச்சுக்கள். யஸீது பேசுவது அரசர்களின் பேச்சாகும் என்று அவர் நினைக்கலாம். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மரணித்து விட்ட போது அவர்களின் மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், கொள்ளு பேரன்களின் மகன்கள், அடுத்தது கொள்ளு பேரன்களையும் தாண்டி செல்லக்கூடிய அந்த சந்ததிகளில் அவர்கள் அனைவரும் அபூபக்கர் அவர்களுடனான தமது உறவை கூறிக்கொள்வதில் பெருமை கொண்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்களுடைய சந்ததிகளை ஒருபுறம் வைத்துவிட்டு எந்த மக்களுக்கு ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் குடும்பத்தை சாராதவர்களாக இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய நிலைகளை பார்க்கும்போது அவர்களும் கூட ஹஸரத் அபூபக்கர் அவருடைய சம்பவங்களை படிக்கும்போது இன்றும் கூட அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. அவர்களின் நேசம் பொங்கி எழுகிறது. யாராவது அன்னாரை ஏசி பேசினால் அவர்கள் கொதித்து போய் விடுகிறார்கள். ஆக சந்ததிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்நியர்கள் கூட தம் உயிரை ஹஸரத் அபூபக்கர் அவர்களுக்காக தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள். கலிமாவை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அன்னாருடைய பெயரை கேட்கும்போது ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுகிறார். ஆனால் பெருமை அடித்துக் கொண்ட அந்த யஸீது தம்மைத்தானே அரசன் என்றும் அரசனின் மகன் என்றும் கூறிக்கொள்வதில் சலிப்படையாத அவன் இறந்தபோது மக்கள் அவனுடைய மகனை அவனுடைய இடத்தில் அரசனாக ஆக்கினார்கள். ஜும்மா நாள் வந்தது. அவருடைய யஸீதுடைய மகன் சொற்பொழிவு மேடையில் நின்று கொண்டு, மக்களே, என்னுடைய பாட்டனார் அரசராக ஆனபோது அந்த அரசாட்சிக்கு அவரை விடவும் தகுதியான மக்கள் அப்போது இருந்தார்கள். என்னுடைய தந்தை அரசராக ஆன போது அவரை விடவும் அதிக தகுதியுள்ள மக்கள் அப்போது இருந்தார்கள். இப்பொழுது என்னையும் அரசராக ஆக்கியிருக்கிறீர்கள். என்னை விடவும் அதிக தகுதியுள்ள மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். மக்களே, இந்த சுமையை என்னால் சுமக்க இயலாது. என்னுடைய தந்தையும் என்னுடைய பாட்டனாரும் தகுதியுடைய மக்களின் உரிமையை அபகரித்திருந்தார்கள். ஆனால் நானோ தகுதி உள்ளவர்களின் உரிமையை அபகரிக்க ஆயத்தமாக இல்லை. உங்களுடைய கிலாஃபத்து இதோ இங்கு உள்ளது. நீங்கள் விரும்பியவருக்கு அதை கொடுத்துக் கொள்ளுங்கள். நான் அதற்கு தகுதி உள்ளவனும் கிடையாது. என்னுடைய தந்தையும் பாட்டனாரும் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நான் கருதுவதும் கிடையாது. அவர்கள் கொடூரமான அநீதியான முறையில் ஆட்சியை அபகரித்தார்கள். நான் உரிமையுள்ள மக்களுக்கு அவர்களின் உரிமையை திரும்ப கொடுக்க விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். அவருடைய தாயார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட போது தன்னுடைய மகனை பார்த்து, பெயர் இழந்தவனே, நீ உன்னுடைய தந்தை மற்றும் பாட்டனாருடைய மூக்கை வெட்டிவிட்டாய் என்று கூறினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர், தாயாரே, இறைவன் உமக்கு அறிவை வழங்கியிருந்தால் நீ புரிந்திருப்பாய். நான் எனது தந்தை மற்றும் பாட்டனாருடைய மூக்கை வெட்டவில்லை, மாறாக அவர்களின் மூக்கை ஒட்டியுள்ளேன் என்று கூறினார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அமர்ந்து விட்டார். இறக்கும் வரை வீட்டை விட்டு அவர் வெளியே வரவில்லை. ஆக அல்லாஹ் சார்பாக கிடைக்கக்கூடிய அரசாட்சிக்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டியது உள்ளது. இதுவும் நம்முடைய முஸ்லிம் தலைவர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு பாடமாகும். ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பிறகு மேற்கொண்டு கூறுகிறார்கள், இஸ்லாத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் தியாகங்கள் செய்வதன் காரணமாக இன்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்துள்ள மகத்துவம் உலகின் பெரும் அரசர்களுக்கு கிடைத்துள்ளதா என்ன? இன்று உலகில் உள்ள அரசர்களில் ஒருவருக்கு கூட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்த மகத்துவம் கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் விஷயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு அன்னாருடைய பணியாளர்களை குறித்து பார்க்கும்போது முஸ்லிம்களை பொறுத்தவரை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் பணியாளர்களுக்கு எந்த அளவு கண்ணியம் இருந்ததோ அந்த கண்ணியம் கூட பெரும் அரசர்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் நாய் கூட பெரும் கண்ணியமிக்கவர்களை விட நமக்கு அதிக நேசத்திற்குரியதாக இருக்கின்றது. பெரும் கண்ணியமிக்கவர்களை விட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் நாய் கூட நமக்கு அதிக நேசத்திற்குரியதாக உள்ளது என்பது உண்மைதான். ஏனென்றால் அன்னார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் தொண்டராக ஆகியிருந்தார்கள். எவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டின் அடிமையாக ஆகிவிட்டாரோ அவருடைய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நேசத்திற்குரியதாக ஆகிவிடுகின்றது. இப்பொழுது எந்த ஒரு நபரும் இந்த கண்ணியத்தை நமது உள்ளங்களில் இருந்து அகற்ற இயலாது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிறோம் என்று நம்மீது பழி சுமத்துகிறார்கள். ஆனால் நமது சிந்தனைகளோ இவ்வாறு உள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஒரு மகன் நீண்ட காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் நுழைந்தார். ஒரு முறை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது பேச்சுக்கிடையே ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை பார்த்து, தந்தையே, இன்ன போரில் நான் ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன். நீங்கள் எனக்கு முன்னால் இருமுறை கடந்து சென்றீர்கள். நான் அப்பொழுது விரும்பி இருந்தால் உங்களை கொன்றிருக்க முடியும். தாங்கள் என்னுடைய தந்தையாக இருக்கிறீர்கள், ஆகவே நான் உங்களை தாக்கவில்லை என்று அந்த மகன் கூறினார். இதை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், அப்பொழுது நான் உன்னை பார்க்கவில்லை. நான் உன்னை கண்டிருந்தால் நீ இறைவனுடைய எதிரியாக மைதானத்திற்குள் வந்திருந்ததன் காரணமாக நான் உன்னை நிச்சயமாக கொன்றிருப்பேன் என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மேலான நட்பண்புகள் பற்றி ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூபக்கர் அவர்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தார்கள் என்றால், அவருடைய இயல்பில் நட்பேறு எனும் எண்ணெயும் எரிகின்ற திரியும் முன்பே வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அவரிடத்தில் எரிகின்ற தன்மை இருந்தது, பிரகாசமாகின்ற திறமை இருந்தது. ஆகவே தூய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய போதனை அவரை உடனடியாக ஈர்த்து ஒளியூட்டியது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த விவாதமும் செய்யவில்லை, எந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் வேண்டவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தை கேட்டுவிட்டு உடனடியாக, நீங்கள் நபித்துவவாதம் செய்கிறீர்களா என்று மட்டும்தான் கேட்டார். ஆம் என ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், நான் அனைவரையும் விட முதலில் ஈமான் கொள்கிறேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். கேள்வி கேட்கக்கூடிய நபர் நேர்வழி பெறுவதற்கு மிக குறைவான சாத்தியக்கூறுகளே இருக்கின்றன என்று அனுபவம் கூறுகிறது. ஆனால் நல்லெண்ணம் மற்றும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர் நேர்வழியில் இருந்து முழுமையாக பங்கு பெறுகிறார். இதன் முன்மாதிரி அபூபக்கர் மற்றும் அபூ ஜஹில் இருவரிடமும் இருந்தது. அபூபக்கர் அவர்கள் சண்டையிடவில்லை, அடையாளத்தை வேண்டவில்லை. ஆனால் அடையாளத்தை வேண்டுபவர்களுக்கு கிடைக்காததெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அடுத்தடுத்து அடையாளங்களை கண்டார்கள். அவர்களே ஒரு மாபெரும் அடையாளமாக ஆனார்கள். அபூ ஜஹிலோ சண்டையிட்டான், எதிர்ப்பையும் அறிவீனத்தையும் விட்டு ஒதுங்கியிருக்கவில்லை. அவன் எவ்வளவோ அடையாளங்களை கண்டான், ஆனால் அவனால் அதை காண இயலவில்லை. இறுதியில் மற்றவர்களுக்காக அவனே அடையாளமாக ஆகி எதிர்ப்பிலேயே அழிந்து போனான். பிறகு ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவின் மண் ஒரே மண் தான். அதில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஜஹிலும் பிறந்தார்கள். அந்த மக்காவில் தான் இப்பொழுது கோடிக்கணக்கான மனிதர்கள், எல்லா இன மக்களும் எல்லா வகையான மக்களும் உலகின் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒன்று கூடுகிறார்கள். அந்த மண்ணில் தான் இந்த இருவரும் பிறந்தார்கள். அவர்களில் முதலாம் அவர் தமது நன்மையின் காரணமாக நேர்வழி பெற்று உண்மைத்துவத்தின் முழுமையை அடைந்து விட்டார். இரண்டாம் அவர் தீமை, அறிவீனம், தேவையற்ற எதிர்ப்பு மற்றும் உண்மையை எதிர்ப்பது ஆகியவற்றில் பிரபலம் அடைந்து விட்டார். நினைவில் கொள்ளுங்கள், இரண்டு வகையான முழுமை உள்ளன. ஒன்று ரஹ்மானாகிய இறைவன் சார்பாக, இன்னொன்று ஷைத்தான் சார்பாக. ரஹ்மானிய முழுமை கிடைத்த மனிதர் வானத்தில் ஒரு புகழையும் கண்ணியத்தையும் பெறுகிறார். அதேபோன்று ஷைத்தானிய முழுமையை பெற்ற நபர் ஷைத்தானிய சந்ததிகளில் பிரபலமடைந்து விடுகிறார். சுருக்கமாக ஒரே இடத்தில் தான் இருவரும் இருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரிடமும் எந்த வேறுபாட்டையும் காட்டவில்லை. அல்லாஹ் வழங்கிய கட்டளைகள் அனைத்தையும் ஒரே போன்று எல்லோருக்கும் எட்ட வைத்தார்கள். ஆனால் பேரிழந்தவர், பாக்கியமற்றவர் பயன்பெறாமல் போய்விட்டார். நட்பேறு கொண்டவர் நேர்வழி பெற்று முழுமையாக ஆகிவிட்டார். அபூ ஜஹிலும் அவனுடைய தோழர்களும் எவ்வளவோ அடையாளங்களை கண்டார்கள்.
இறை ஒளிகளையும் அருள்களையும் கண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டு கூறுகிறார்கள், பாருங்கள், மக்காவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போது அபூஜஹிலும் மக்காவில் தான் இருந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை சார்ந்தவராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்களின் இயல்பில் உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு எவ்வாறான பொருத்தம் காணப்பட்டது என்றால், அண்ணா நகருக்குள் நுழையக்கூட இல்லை. வழியில் ஒரு நபரை கண்டபோது ஏதாவது புதிய செய்தி உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவவாதம் செய்துள்ளார்கள் என்று கூறினார். அந்த இடத்திலேயே அன்னார் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். எந்த ஓர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் வேண்டவில்லை. பிற்காலத்தில் அளவற்ற அற்புதங்களை அன்னார் கண்டார்கள்தான் என்ற போதிலும் அன்னாரே ஓர் அடையாளமாக ஆனார்கள் என்பதும் வேறு விஷயம். ஆனால் அபூஜஹில் ஆயிரக்கணக்கான அடையாளங்களை கண்ட போதிலும் எதிர்ப்பு மற்றும் நிராகரிப்பு ஆகியவற்றை விட்டு விலகி இருக்கவில்லை. பொய்ப்படுத்திக் கொண்டே சென்றான். அதில் இருந்த ரகசியம் என்னவென்றால், அவ்விருவரின் பிறப்பு ஒரே இடத்தில் தான் நிகழ்ந்தது. ஒருவர் உண்மையாளராக ஆகிவிட்டார், மற்றொருவர் ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அறிவீனத்தின் தந்தையாக ஆகி போனார். அதில் உள்ள ரகசியம் என்னவென்றால் அவனுடைய இயல்பு உண்மையுடன் அதில் உள்ள ரகசியம் என்னவென்றால் அபூஜஹிலுடைய இயல்புக்கு உண்மையுடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. சுருக்கமாக, ஈமானிய விஷயங்கள் தொடர்புடன் நடைபெறுகின்றன. தொடர்பு இருக்கும்போது அதுவே ஆசானாக மாறிவிடுகின்றது. உண்மையான விஷயங்கள் குறித்த போதனையை அது வழங்குகின்றது. ஆகவேதான் தொடர்புள்ளவர்களின் இருப்பும் ஓர் அடையாளமாக விளங்குகிறது. பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது இறைவன் என் மீது வெளிப்படுத்தியுள்ள விஷயம் என்னவென்றால், சித்திக், ஃபாரூக் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் நற்செயல் புரிபவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கருணை மிக்க இறைவனின் அருளால் சிறப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலான இறைஞானிகள் இவர்களின் உயர் குணங்களுக்கு சான்றளித்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் மேன்மையும் சிறப்பும் மிக்க இறைவனின் தன்னிறைவிற்காக தங்கள் நாடுகளை துறந்தார்கள். ஒவ்வொரு போரின் உலையிலும் நுழைந்தார்கள். ஒவ்வொரு வெயிற்காலத்தின் மதியத்தின் உஷ்ணத்தையும் குளிர்காலத்தின் இரவின் கடும் குளிரையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. மாறாக புதிதாக மலர்ந்த இளைஞர்களைப் போன்று மார்க்கத்தின் வழியில் தம்மை மாய்த்து கொண்டார்கள். தம்மவர்கள் பக்கமோ அந்நியர்கள் பக்கமோ சாயவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக அனைவருக்கும் விடை கொடுத்து விட்டார்கள். அவர்களின் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் நறுமணம் கமிழ்கிறது. இவை அனைத்தும் அவர்களின் அந்தஸ்துகள் எனும் தோட்டங்களை நோக்கியும் அவர்களின் நன்மைகள் எனும் பூந்தோட்டங்களை நோக்கியும் வழிநடத்துகின்றன. அவற்றின் தென்றல் காற்று தனது நறுமணம் கமிழும் வீச்சால் இவர்களின் ரகசியங்களை தெரிவிக்கின்றது. இவர்களின் ஒளிகள் தமது முழுமையான பண்பால் நம்மீது வெளிப்படுகின்றன. பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் இந்த இரு சான்றோர்களையும், அதாவது அபூ பக்ர் மற்றும் உமர், அத்துடன் மூன்றாமவராக ஜுன்னூரைன் அதாவது உஸ்மான் அவர்கள், இரு ஒளிகளை உடைய உஸ்மான் அவர்கள் இருக்கின்றார். இம்மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், இஸ்லாத்தின் ஆரம்பத்திலும் படைப்பினங்களில் சிறந்தவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையின் முன்னணியிலும் இருப்பவர்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்கியுள்ளான். ஆகவே எவர் ஒருவர் இவர்களின் மேன்மையை மறுப்பாரோ, இவர்களின் தெளிவான சான்றை அற்பமானதாக நினைப்பாரோ, மேலும் இவர்களுடன் நாகரீகமாக நடந்து கொள்ளாமல் இவர்களை இழிவுபடுத்துவாரோ, இவர்களை ஏசி பேசுவதற்கு இந்நேரமும் ஆயத்தமாக இருப்பாரோ, இவர்களை வசைபாடுவாரோ, அவ்வாறான மனிதரின் தீய முடிவை குறித்து, அவரின் ஈமான் வீணாகி விடுவதை குறித்து நான் அஞ்சுகிறேன். அந்த சான்றோர்களுக்கு எவர்கள் துன்பங்கள் கொடுத்தார்களோ, அவர்களை ஏசினார்களோ, அவதூறு சுமத்தினார்களோ, அவ்வாறான மக்களின் உள்ளம் கடினமாகி போய்விட்டது. கருணைமிக்க இறைவனின் கோபம் அவர்களின் முடிவானது. பல முறை எனக்கு அனுபவம் உள்ளது. நான் தெளிவாக இதை வெளிப்படுத்தியும் உள்ளேன். இந்த சான்றோர்களுடன் பகைமையும் வெறுப்பும் கொள்வதென்பது அருள்களை வெளிப்படுத்தும் அல்லாஹ்வுடன் அதிகமாக தொடர்பை துண்டித்துக் கொள்வதற்கு காரணமாக அமையும். எவர் அவர்களிடத்தில் விரோதத்தை மேற்கொள்வாரோ, அவ்வாறான மனிதன் மீது கருணை மற்றும் பரிவின் அனைத்து வழிகளும் மூடப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட மனிதருக்காக அறிவு ஞானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவருடைய வாதத்தை அல்லாஹ் நிரூபித்து விட்டானோ அவரை நீங்கள் ஏன் சபிக்கிறீர்கள்? சில மக்கள், சில பிரிவினரும் கூட எவ்வாறான சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது தவறாகும். அன்னார் கூறுகிறார்கள்,
எவருடைய வாதத்தை அல்லாஹ் நிரூபித்து விட்டானோ அவரை நீங்கள் ஏன் சபிக்கிறீர்கள்? அவர் அல்லாஹ்விடம் உதவி கேட்டபோது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். அவருடைய உதவிக்காக அடையாளங்களை காட்டினான். தீயவர்களின் திட்டங்களை சுக்குநூறாக ஆக்கிவிட்டான். ஆகவே அன்னார், அதாவது அபூபக்கர் அவர்கள் தோல்வியடைய செய்யும் சோதனைகள் மற்றும் அநீதி, கொடுமை ஆகியவற்றின் பெரு வெள்ளத்தில் இருந்து இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள். சீரக்கூடிய மலைப்பாம்பை அழித்தார்கள். அன்னார் அமைதியையும் சாந்தியையும் நிலைநாட்டினார்கள். ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு பொய்யனையும் தோல்வியடைய செய்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் இன்னும் பல சிறப்பம்சங்களும் கணக்கில் அடங்கா அருள்களும் உள்ளன. அன்னாருடைய பேருபகாரத்தின் காரணமாக முஸ்லிம்கள் அன்னாருக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எவர் முதன்மையான அநீதியாளராக இருப்பாரோ அவர்தான் இந்த விஷயங்களை மறுக்க முடியும். அன்னாரை அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடியவராகவும் முர்த்ததுகள் மற்றும் காஃபிர்களின் நெருப்பை அணைக்கக்கூடியவராகவும் அன்னாரை ஆக்கியிருந்தான். இவ்வாறு அவன் அன்னாரை திருக்குரானுக்கு முதல் தர உதவியாளராகவும் தொண்டாற்றக்கூடியவராகவும் அல்லாஹ்வின் ஒளிமிக்க வேதத்தை பரப்பக்கூடியவராகவும் ஆக்கியிருந்தான். ஆகவே அன்னார் திருக்குரானை திரட்டி ரஹ்மானாகிய இறைவனுடைய நேசத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட வரிசமைப்புக்கு ஏற்ப அதை அமைப்பதில் முழுமையாக முயற்சியை செலவழித்தார்கள். மார்க்கத்தின் துயர் ஆற்றுவதிலும் ஓடுகின்ற நீர் ஊற்றை விட அதிகமாக அன்னாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வினோதமான விஷயம் என்னவென்றால், ஷியாக்களில் சிலர் ஒப்புக்கொள்ளவும் செய்யும் விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகள் அதிகமாக இருந்த நாட்களில் ஈமான் கொண்டார்கள். மேலும் அன்னார் ஆரம்ப காலத்தின் கடினமான நேரத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையை மேற்கொண்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறிய போது அவர்களும் முழுமையான உண்மை மற்றும் தூய்மையுடன் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியே புறப்பட்டார்கள். துன்பங்களையும் இன்னல்களையும் சகித்துக் கொண்டார்கள். தாயகத்தையும் நண்பர்களையும் அன்பர்களையும் தம் முழு குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். நுட்பமான இறைவழியை மேற்கொண்டார்கள். பிறகு ஒவ்வொரு போரிலும் அன்னார் கலந்து கொண்டார்கள். காபிர்களுடன் போரிட்டார்கள். மேலும் நபி அஹ்மது முக்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். முனாஃபிக்குகளின் ஒரு கூட்டம் முர்த்ததான சமயத்தில் அன்னார் கலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். மேலும் பல பொய்யர்கள் நபித்துவவாதம் செய்திருந்தார்கள். அதை கண்டு அன்னார் அவர்களுடன் போரிட்டு வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் நாட்டில் மீண்டும் அமைதி நிம்மதியை ஏற்படுத்தி விட்டார்கள். குழப்பத்தை ஏற்படுத்திய கூட்டம் நஷ்டமடைந்து தோல்வி கண்டது. பிறகு அன்னார் மரணமடைந்த போது நபிமார்களின் தலைவரும் குற்றமற்றவர்களின் இமாமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இறை நேசரும் அவனுடைய தூதருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. இறை நேசரும் அவனுடைய தூதருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் பிரியவில்லை. வாழ்வின் போதும் பிரியவில்லை, மரணத்திற்கு பிறகும் பிரியவில்லை. குறிப்பிடத்தக்க சில நாட்கள் இடைவெளி ஏற்பட்ட பிறகு மீண்டும் இணைந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நேசத்தின் அன்பளிப்பை அன்னார் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் நபி அவர்களின் ஓய்வெடுக்கும் மண்ணறையை காத்தமுன் நபியின் அவர்களுக்கும் காஃபிராகவும் உரிமையை அபகரிப்பவர்களாகவும் தோல்வியை தழுவியவர்களாகவும் இருக்கும் அந்த இரு நபர்களுக்கும் மத்தியில் பொதுவானதாக ஆக்கிவிட்டான் என்று ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் கேட்கும்போது மிகவும் வியப்பாக உள்ளது. மேலும் தம்முடைய நபி மற்றும் நேசரை அந்த இருவர், அதாவது அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோருடைய தோழமையின் துன்பத்தில் இருந்து காப்பாற்றவில்லையா? இன்னும் கூறுவதென்றால் அவ்விருவரையும் உலகிலும் மறுமையிலும் பெருமானருக்கு துன்பம் தரும் தோழர்களாக ஆக்கிவிட்டானா என்ன? நவுதுபில்லா. இந்த இரு அசுத்தவாதிகளிடமிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலைக்கு வைக்கவில்லையா என்ன? நவுதுபில்லா. ஆட்சேபனை செய்யக்கூடிய மக்கள் கூறக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நம்முடைய இறைவன் தூயவன் ஆவான். அவர்கள் கூறுவது தவறாகும். கூறப்பட்டதை போன்று அதில் உண்மை கிடையாது. மாறாக அல்லாஹ் அந்த இருவரையும், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகிய அந்த இரு தூயவர்களையும் தூயவர்களின் இமாமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்த்து விட்டான். நிச்சயமாக அகப்பார்வை உள்ளவர்களுக்கு இதில் அடையாளங்கள் உள்ளன. கொள்கை சார்பு கொண்டுள்ள ஷியாக்களை குறித்து எடுத்துரைக்கும் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், கொள்கை சார்பு கொண்டுள்ள ஷியாக்களிடம் எதிர்ப்பையும் நிராகரிப்பையும் காட்டிய கூட்டத்திலிருந்து வெளியேறி பருவ வயதை அடைந்த ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் என்று கேட்டால் ஹஜ்ரத் அபூபக்கர் என்று கூறுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. பிறகு அவர்களிடம் முதலில் காத்தமுன் நபியின் அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்து அனைத்து தொடர்புகளையும் பின்னால் எரிந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றார்களோ அங்கு அன்னாருடன் சென்றவர் யார் என்று கேட்கப்பட்டால் ஹஜ்ரத் அபூபக்கராக இருந்தார்கள் என்று அவர்கள் கூறுவதை தவிர
அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அன்னார் உரிமையை பறித்தார்கள் என்று கூறப்படுவது கண்டிப்பாக உண்மையில்லை என்றாலும் கூட ஒரு வாதத்திற்காக அவர்களிடம் கலீஃபாவாக ஆக்கப்பட்டவர்களில் முதலாக யார் கலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள் என்று கேட்டால் அபூபக்கர் என்று கூறுவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. மார்க்க பிரச்சாரத்திற்காக நாடு முழுவதும் திருக்குரானை ஒன்று திரட்டியவர் யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் ஹசரத் அபூபக்கர் ஆக இருந்தார்கள் என்று கூறுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தூதர்களில் சிறந்தவரும் குற்றமற்றவர்களின் தலைவருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் யார் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்று கேட்கப்பட்டால் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோர் என்று கூறுவதை தவிர வேறு வழி இல்லை. பிறகு நவுதுபில்லா, ஒவ்வொரு சிறப்பும் காஃபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதா என்ன? இஸ்லாத்தின் அனைத்து நன்மைகளும் அருள்களும் எதிரிகளின் கைகளில் இருந்தால் வெளிப்பட்டது. எவர் இஸ்லாத்திற்கு முதல் செங்கலாக இருந்தாரோ அவர் காஃபிராகவும் சபிக்கப்பட்டவராகவும் இருந்தார்கள் என்று எந்த ஒரு நம்பிக்கை கொண்டவரும் இவ்வாறு கருதுவாரா என்ன? தூதர்களின் பெருமையாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முதலில் எவர் ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் ஈமானற்றவரும் முர்த்ததும் ஆவார் என்று கருத முடியுமா என்ன? இவ்வாறு கருதும் பட்சத்தில் ஒவ்வொரு சிறப்பும் காஃபிர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் நல்லடியார்களின் தலைவருடைய இறுதி ஓய்விடத்தின் அருகாமையும் அவர்களுக்கே கிடைத்து விடுகின்றது. பிறகு ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மை என்னவென்றால் அபூபக்கர் சித்திக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகிய இருவரும் பெரும் சஹாபிகளை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவ்விருவரும் உரிமைகளை செலுத்துவதில் ஒருபோதும் கவனமற்று இருக்கவில்லை. அவர்கள் இருவரும் இறையச்சத்தை தமது வழியாகவும் நீதியை தமது குறிக்கோளாகவும் ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்து ரகசியத்தின் ஆழம் வரை சென்றடைந்து விடுவார்கள். உலக விருப்பங்களை பெறுவது ஒருபோதும் அவர்களுடைய இலக்காக இருக்கவில்லை. அவர்கள் தமது உள்ளங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் ஈடுபடுத்தி விட்டார்கள். மிகுதியான அருளை கொண்டவரும் ஈருலக நபியுமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்க உதவிக்காக இருந்த அந்த இரு சான்றோர்களும், அதாவது அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் போன்று வேறு எவரையும் நான் காணவில்லை. அந்த இருவரும் தான் சமுதாயங்கள் மற்றும் இனங்களின் சூரியனான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிதலில் சந்திரனை விடவும் வேகமாக செயல்பட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்தில் அர்ப்பணமாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையை பெறுவதற்காக ஒவ்வொரு துன்பத்தையும் இன்பமாக கருதினார்கள். ஈடு இணையற்ற அந்த நபிக்காக ஒவ்வொரு இழிவையும் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் ஏற்றுக்கொண்டார்கள். காஃபிர்கள் மற்றும் மறுப்போர்களின் படைகளுடனும் காஃபிர்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் சிங்கங்களை போன்று முன்னால் வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் இஸ்லாம் வெற்றி கண்டது, எதிரிகளின் கூட்டங்கள் இழிவை சந்தித்தன, ஷிருக்கு வெற்றிடமாக ஆகி போனது, அது அழித்துளிக்கப்பட்டது, சமுதாயங்கள் மற்றும் மார்க்கங்களின் சூரியன் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஏற்றுக்கொள்ளத்தக்க மார்க்க தொண்டுகளை செய்தவாறு முஸ்லிம்கள் அந்த இருவருக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்நிலையில் அந்த இருவரின் முடிவு தூதர்களில் சிறந்தவருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இடம் கிடைத்த வண்ணம் முடிவடைந்தது. பிறகு ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் மிகப்பெரியவனாவான். இந்த இருவரும், அதாவது அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோரின் உண்மைத்தன்மையும் களப்பற்ற நிலையும் எந்த அளவு உயரிய அந்தஸ்தை கொண்டுள்ளது என பாருங்கள். இருவரும் எப்படிப்பட்ட அருளுக்குரிய கபரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றால், மூசா மற்றும் ஈசா ஆகியோர் உயிருடன் இருந்திருந்தால் மிகவும் ஏக்கத்துடன் அங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு விருப்பம் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அந்தஸ்து விருப்பப்படுவதால் மட்டும் கிடைத்து விடாது, விருப்பம் இருப்பதால் மட்டும் இது வழங்கப்பட்டு விடாது. மாறாக இது இறைவனின் கண்ணியத்திற்குரிய சந்நிதியில் இருந்து வழங்கப்படும் ஒரு நிரந்தரமான அருளாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மேற்கோள்கள் உள்ளன, வரும் காலத்தில் அவை எடுத்துரைக்கப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر
بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر